தமிழ்நாட்டில் சமீப காலமாக சட்ட ஒழுங்கு நிலை குறித்த கவலைகள் பல தரப்பினரிடமும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக சாதி வன்முறை, போதைப்பொருள் கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் நடந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு உள்ள ஒரு பள்ளியில் பயின்று வந்த பட்டியலின மாணவர் ஒருவரை அவருடைய சக மாணவர்கள் சாதி அடிப்படையில் அவமதித்ததாக கூறப்படுகிறது. இதனை அந்த மாணவர் தட்டி கேட்டதால் ஏற்பட்ட விரோதம் பின்னர் கொடூர தாக்குதலாக மாறியுள்ளது. நள்ளிரவில் மாணவரின் வீட்டிற்குள் புகுந்த ஒரு கும்பல் அந்த மாணவரையும் அவரது தங்கையையும் அரிவாளால் வெட்டியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருவரும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தமிழகத்தில் மீண்டும் சாதி வன்முறைகள் குறித்து கடும் விவாதத்தை எழுப்பியுள்ளது. இதற்கிடையில் சிவகங்கை மாவட்டத்திலும் பல்வேறு தரப்பினருக்கு இடையே தொடர் மோதல்கள் நடைபெற்று வருவது கவலைக்கிடமான சூழலை உருவாக்கியுள்ளது. சமீபத்தில் படைவெட்டி அம்மன் கோவில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதல் ஒரு கொலை சம்பவமாக மாறி அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் ஆதிச்சநல்லூர் மற்றும் இளையான்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தகராறு மற்றும் தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக தொடங்கும் சண்டைகள் பல நேரங்களில் சாதி மோதல்களாக உருவெடுத்து வருவதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். இந்த தொடர் சம்பவங்களின் தாக்கமாக சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் காவல்துறை பாதுகாப்பு பணியை அதிகரித்து உள்ளது. மேலும் இரு தரப்பினரிடையே அமைதியை நிலைநிறுத்தும் நோக்கில் அமைதி பேச்சுவார்த்தைகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிலை, போதைப்பொருள் கலாச்சாரம் பரவல், பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு போன்றவை குறித்து அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பல்வேறு தரப்பினரிடமிருந்து எழுந்து வருகிறது.